கையை கட்டிட்டீங்க நிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலப்பா. இவன் தாமா சத்யா. அம்மாவை கும்பிட்டுக்கடா. கும்பிடுறதுக்கு இவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. டேய், என்னடா சொன்ன? என்ன பட்டணத்து தம்பி, எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கிய, என்ன விஷயம்? இவ்வளவு நாள் எங்க இடத்துலயே எங்களே வேலை வாங்கிட்டு எங்களை கூலி மாதிரி நடத்துறீங்க. அதுல இருந்து வர எல்லா லாபத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வெறும் மிச்ச மீதியை தரீங்க. எங்க பட்டா பூமியை எங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். குடுக்கலனா என்னடா கிளிப்பனி? ரத்ன பிரபாமா, அந்த அளவுக்கு போக விட வேணாம். உங்க தம்பிட்ட சொல்லுங்க. டேய், என் அக்காவே பேர் சொல்லி கூப்பிடுறியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? சட்டம் படிச்சுட்டு வந்திருக்கான்ல, சட்டப்படியே போலாம். போய் எடுத்துட்டு வா. அக்கா, வந்து எடுத்துக்கோங்க. டேய் டேய் தம்பி, டேய் சத்யா, டேய் எந்திரா, டேய் என்னடாச்சு உனக்கு? டேய் தம்பி, பயப்படாத, அவன் சாக மாட்டான், உயிரோட தான் இருப்பான். ஆனா அவனால பேச முடியாது. இன்னும் வேற யாருக்காவது உங்க நிலப்பத்திரம் தேவையா? இது ரத்ன பிரபாவோட சாம்ராஜ்யம். இங்க கையெடுத்து கும்பிடுறவங்க தான் இருக்கணும், எதிர்க்கிறவங்க இருக்க கூடாது. மிஸ்டர் பிபி, ப்ரொசீட். யுவர் ஆனர், கூண்டில் நிற்கிற துர்காங்கிற இவங்க கல்யாணமாகியும் பண பேராசையில தப்பான வழியில வயசு பசங்களை ஏமாத்தி தான் வலையில சிக்க வச்சிருக்காங்க. சமுதாயத்தையே கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க. பணத்துக்காக எதையும் செய்யற இந்த துர்காவுக்கு தக்க தண்டனையை வழங்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். துர்கா, நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறீங்களா? கோர்ட்டுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க வாயை திறந்து பேசலன்னா உங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கொள்ளப்படும். குற்றவாளி துர்கா மௌனமா இருக்கிறதால தப்ப ஒத்துக்கிறதா கோர்ட் ஏத்துக்கிட்டு முதல் தப்புன்ற பட்சத்துல அவங்களுக்கு 5000 ரூபாய் ஃபைன் விதித்து இனிமே இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு கோர்ட் அவங்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து இந்த தீர்ப்பை வழங்குது. The court is adjourned. ஹலோ, பவர்ல இருக்கிற பொலிட்டீஷியன் கிட்டையும் என்ன மாதிரி யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸ் கிட்டையும் வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அசிங்கப்பட்டு நிக்கிற, உன் மானம் போச்சு அப்படின்னு நான் சொல்லல. அந்த கோர்ட்டு முத்திர குத்தி எழுதி கொடுத்த சர்டிபிகேட் சொல்லுது.
அவனை இறக்கையா? ஓகே சார். ஏய் இறங்குடா. சார், இன்னொரு தடவை கேஸ்ன்னு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க, அடுத்த தடவை டைரக்டா ஜெயிலுக்கு தான். யோ சிவா சார், இது வரைக்கும் நான் எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருப்பேன்? ஒன்று நியாயமாவா அநியாயமாவா சார்? கேட்டீங்கல்ல, இந்த சுத்துப்பட்டு ஏரியால திரும்பவும் உங்களை பார்த்தேன். அவன் அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட்டா அவன்லாம் போதும், நம்ம வீட்டுக்கு போலாம் இருக்கா. நல்ல ஸ்பீட் மூவ்மெண்ட் இருக்கு, போடுங்க. ஸ்டேஷன் முன்னாடி என்ன நியூசன்ஸ் இது? என்னடா இவ்வளவு நடந்து உனக்கு புத்தி வரலையா? கொன்னு போட்டு வராஸ்கல். டேய், இவளுக்கு தான் அறிவில்ல. புருஷன் நீயாவது சொல்லியிருக்கணும்ல. இப்ப வரைக்கும் இந்த சேதுபதியோட அமைதியான உருவத்தை தான் பார்த்திருக்கீங்க. நான் வயலண்டா மாறினேன்னு வையே, சார் ஜனங்க பார்க்குறாங்க சார். மரியாதையா இந்த டேராவை இங்கிருந்து எடுக்கிறீங்களா இல்ல எடுக்கட்டுமா? நியாயம் வேண்டும். சரி, கொடுத்துருவோம். கண்டிப்பா கொடுக்கறேன். ஆனா என்னோட நியாயம் எவ்வளவு அநியாயமா இருக்குன்னா வாழ்க்கையில நீ அதை மறக்கவே மாட்ட. சார் கொஞ்சம் கொடுங்க சார். யோ சவம். என் பேர் சவம் இல்லை சார், சிவா சார். ஏதோ ஒண்ணுயா, சவுண்டு வந்தா போதும். என்னையா சரக்குது? எவ்வளோ அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படியா சார்? ராமையா சார் வணக்கம். உங்களை பார்க்கும்போது பொறாமையா இருக்குங்க. சார், என் மேல நீங்க பாவம் பார்க்க வேணாம் சார். அந்த துர்கா மேல பாவப்பட்டா போதும் சார். அதுதான் விஷயம். துர்கா எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் ஏன் போதை ஏற மாட்டேங்குதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. நாம எல்லாரும் சேர்ந்து இல்ல எல்லாரும் சேர்ந்து இல்ல, நான் மட்டும்தான் நியாயத்தை கொடுக்க. கரெக்ட் சார். சுத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை மாதிரி நியாயம் வழங்குறதுக்கு யாராலையுமே முடியாது சார். நீங்க காக்கி ட்ரெஸ்ல இருக்கிறதால பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. யோ சிவா சார், நீ என்ன புகழ்ந்து பேசுறியா இல்ல திட்டுறியா? உங்க அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சார். ஓஹோ, போலீஸை எவனோட ஏன் சேர்த்து வச்சு பேசுறாங்கன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சார். அப்படின்னா நான் எம மாதிரி தெரியறேனா? அது துர்காவுக்கு நியாயம் கொடுக்கணும்ல சார். வாங்க சார் போலாம். வாங்க சார், வாங்க சார்.
நீ எங்கடா வர? துர்காக்கு நியாயம் கொடுக்க சார். அம்மே, துர்காவுக்கு சார் மட்டும்தான் நியாயம் கொடுப்பாரு. போங்க சார். சார் துர்காவை விட்டுருங்க சார். ராமையா, துர்காவுக்கு நியாயம் வழங்க தான் போயிட்டு இருக்கேன். பாவம் இல்லையா? வேணும்னா நீயும் வா. நியாயம் வழங்க வந்திருக்க. பயப்படாதீங்க, நான் தான் நியாயம் வழங்க தான் வந்திருக்கேன். நியாயம் வேணும்னு கேட்டல. சார் 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 ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டி ஒன்றும் பண்ணல சார், அவளை விட்டுருங்க சார். சார் உங்க காலை பிடிச்சி கெடுக்கிற, அவளை விட்டுருங்க சார், ஒன்றும் பண்ணல சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். பொண்டாட்டிக்கு நியாயம் வழங்க தான் வந்தேன். கெடுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது விட்டுருங்க சார், சார் ப்ளீஸ் சார். யோ சிவா, புருஷன் முன்னாடி பொண்டாட்டிக்கு நியாயம் வழங்குறது ரொம்ப தப்புன்னு சொன்னல. இவனை கூட்டிட்டு போ. முன்னாடி பண்ணிடாதீங்க சார். சார் சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார், சார் ப்ளீஸ் சார். அவனுக்கு கூட தெரியாது சார். சார் உனக்கு நியாயம் கொடுக்குறேன். இரு, என் பேச்ச கேளு. நான் உனக்கு நியாயம் வழங்க தான் வந்திருக்கேன். பொறுத்துக்க. இரு இரு, நான் உனக்கு நியாயம் வழங்குறேன். இரு, அடம் பிடிக்காத, சொன்னா கேளு. இரு. சார் நிறுத்துங்க சார், இது ரொம்ப அநியாயம். ஏய், வேலையை பார்த்துட்டு போய். துர்கா இரு, உன்ன நான் உனக்கு நியாயம் கொடுக்குறேன். பக்கத்துல வா. சார் ப்ளீஸ். ஏய் ஏய், நீங்க எல்லாம் யாரா? நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. ஓ சூர்யா, நீ இங்க என்ன பண்ற? எத்தனை தடவை சஸ்பெண்ட் ஆனாலும் உன் புத்தி இன்னும் மாறல. என்ன சார், நியாயத்தை பார்க்கலான்னு வந்தா அப்படியே நிறுத்திட்டீங்க. பண்ணுங்க சார், இவங்க கேமராலாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. பண்ணுங்க. துர்கா, இனிமேல் இங்க வரமாட்டார் சார். உங்களை பார்த்ததுமே அந்த ஆள் நடுங்கி போயிட்டாரு. எனிவே ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ சார். ஒன்றும் இல்லைம்மா. இங்க பாருங்க, என் பேர் சூர்யா. இந்த ஏரியாவோட என்டிவி ரிப்போர்ட்டர். இந்த சமுதாயத்துல நியாயம் ஈஸியா கிடைக்காது. நேத்து நான் உங்களை கோர்ட்ல பார்த்தேன். உங்க மௌனத்துல ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. கோர்ட்டுக்கு வெளியில சேதுபதி உங்களுக்கு ஏதோ வார்னிங் கொடுத்தான். உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. இவனை எங்களுக்கு எப்படியாப்பட்டவன் தெரியும். அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்களுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லுங்க. கோர்ட்ல நியாயம் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் எங்க மீடியா மூலியமாவது மக்கள்கிட்ட உங்க வலி என்னன்னு நான் தெரிவிக்கிறேன்.